கருப்பு அப்படின்ற படம் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில். படத்துலேருந்து பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சாயா பியங்கரோட இசை அப்படின்னு சொன்னாங்க. த்ரிஷா இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட் மட்டும் ஏன்பா வரல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. படத்துடைய கதைக்களம்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ், அந்த கேஸை மையப்படுத்தி தான் இந்த படத்துடைய கதை நகரும். ஆனால் அதோடு சேர்த்து கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய அந்த அனுகிரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த கேஸில் வின் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துடைய கதைக்களம் கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் நிஜமாக நடக்கக்கூடிய அந்த இயற்கை விஷயத்துக்கும் கடவுளுடைய சக்தியை இணைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கருப்பு அப்படின்ற திரைப்படம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கு இன்னும் பதிலே வராமல் தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு தோராயமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். February மாதம் முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ தான் இப்போ எல்லாம் ஓஞ்சு முடியும். ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ஜனநாயகன் தான், ஒரு 15-20 நாள் ஃபுல்லாகவே இந்த பராசக்தி தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அதுக்கே போயிடும். அந்த ஃபீவர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா தயாரிப்பு நிறுவனமும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த படத்துடைய ரிலீஸ் Februaryயில் ஃபஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னா February எண்டுக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். கூடிய விரைவில் ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி ரெட்டியோடைய இயக்கத்தில் சமந்தாவுடைய நடிப்பில் மா இன்டி பங்காரம் அப்படின்ற திரைப்படம். எல்லாருமே சமந்தாவை எப்படி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அப்படி எந்த படங்கள்லையுமே இல்லையேப்பா. குஷியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ண 1-2 படங்களுமே பார்க்கும்போது ஏன் சமந்தா இவ்வளோ லீன் ஆகிட்டாங்க, என்னாச்சு சமந்தாவுடைய அழகுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மா இன்டி பங்காரம் அது எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய குதூகலத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மா இன்டி பங்காரம் திரைப்படம் ஒன் அண்ட் ஒன்லி சமந்தாஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி அவங்க மட்டுமே தான் இந்த படத்தை லீட் பண்ணுறாங்க. மா இன்டி பங்காரம் திரைப்படம் லாஸ்ட் இயரே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போச்சு. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் காத்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரையும் சிவாஜி அவர்களுடைய பெயரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த 2 படங்களுக்கும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பராசக்தி அப்படின்னு டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரலாறையே படைச்சது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் சிவாஜி அவர்களுடைய நடிப்பில். அண்ட் இந்த பவர்ஃபுல்லான டைட்டிலை கொண்டு போய் ஒரு படத்துக்கு வைக்க போகிறோன்னா அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு அந்த படம் டிசர்வாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அப்படி முழு நிறைவோடு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சிவகார்த்திகேயன் அவர் ஸ்டேஜில் பேசும்போது கூட இந்த டைட்டிலுக்கான மரியாதையை கரெக்டாக காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குறிக்கோளோடு தான் இருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் முழு பாரத்தையும் கொண்டு போய் அந்த டைட்டிலே வச்சுட்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை காப்பாற்ற வேண்டிய ஜனநாயகன் அப்படின்ற படம். இது ஏன் அப்படின்னா அவர் சாட்டை எடுக்கும் போதே அப்போது ஆல்மோஸ்ட் நான் ஆணையிட்டால் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த சாங் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் அப்படின்றத தாண்டி அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும். குறிப்பாக இந்த பாடலில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே தமிழக மக்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாடலை தனியாக பிரித்து எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த படம் எந்த அளவுக்கோ இந்த பாடல் எந்த அளவுக்கோ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் திரைப்படமும் ஆஸ் அ ஒரு நடிகனாக சூப்பராக பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ரசிகர்கள் மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஜாம்பவான்களுடைய பெயரையுமே இந்த 2 திரைப்படங்கள் காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மீம் டாக்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நடிகைகளில் யாருப்பா அதிகமாக சம்பாதிக்கிறாங்க கேட்டால் இப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டு தமன்னா தான்ப்பா இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு படம் நடித்து நம்ம வாங்குற காசை ஒரு பாட்டிலே ஆடி சம்பாரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சினிமாவை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸுக்கும் போய் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கோவாவில் நியூ இயர் ஃபெஸ்டிவல் நடந்தபோது தமன்னாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க. 6 நிமிஷத்துக்கு 6 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். 6 கோடி ரூபாய் அந்த 6 நிமிஷத்துக்கு அவங்க டான்ஸ் ஆனதுக்கு மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஈவன் அவங்க அரண்மனை 4ல் ஆடின டான்ஸாக இருக்கட்டும், 3-2ல் ஆடின டான்ஸாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் அந்த அரண்மனை 4ஆவது அவங்க நடித்தாங்க, ஆடினாங்க, ஓகே. ஆனால் இந்த 3-2 திரைப்படத்தில் அவங்க வெறும் பாடலுக்கு மட்டுமே கோடிக்கணக்கில் வாங்கினாங்க. படங்கள்லாம் ஓகேப்பா, ஆனால் ஈவெண்ட்டுக்குமாப்பா இப்படி 1 நிமிஷத்துக்கு 1 கோடி சார்ஜ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போது வைரல் டாக்காக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.